ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். என்னன்னா எம்ஜிஆர் அப்போ முதலமைச்சராக இருக்கிறாங்க. பெண்களுக்கு பனைமரம் ஏறுவதற்கான பயிற்சி வழங்கப்படும் ஒரு செய்தி வந்துச்சு. இந்த செய்தி அங்கே அவர் பேசுனார். பொம்பளை பிள்ளைங்க பனைமரத்தில் மேலே ஏறும், நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவான், கீழே நின்று இப்படி பார்ப்பான் அப்படின்னு பேசுனார். அதையே தான் இன்னைக்கு உதயநிதி பேசியிருக்காரு. அவருக்கு ஒரு இடத்துல தான் தண்ணி வரணும் அப்படிலாம் பேசலாமா? இது எவ்வளோ பெரிய ஆபாசமான ஒரு விஷயம். இந்த பெண்களை தொடர்படுத்தி பேசலாமா? திரிசாவுக்கும் விஜய்க்கும் கள்ள உறவு இருக்குங்கிறத நீ அங்கே பிரகடனப்படுத்துற. அதானே எண்ணம் அதானே, உன்னுடைய சப்டெக்ஸ் தானே. அது நீல ஃபவுண்டேஷனுக்கு நீ டொனேட் பண்ணு. நீ தான் ஒரு 4 படம் எடுக்கிற, தயாரிக்கிற, கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிக்கிற. நீ டைரக்ட் பண்ணால் உனக்கு 2 கோடி 3 கோடி ரூபா சம்பளம் கிடைக்குது. அந்த நீல ஃபவுண்டேஷன் மூலயமா அந்த புக்கத்தை இலவசமாக அடித்து பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் இருக்கிற ஒவ்வொரு சாமானியனுக்கும் இலவசமாக கொடு. கடைசி நேரத்தில் ஸ்டாலின் கூப்பிட்டு மிரட்டினதுனால திருமாவளவன் வராமல் அந்த புக்கினுடைய ஆதர் என்கின்ற அடிப்படையில் கட்டாயமாக ஆதவர்ஜுனா அதில் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை தானே இருந்தார். திருமாவளவன் வந்திருந்தாலும் ஆதவர்ஜுனா இருந்திருப்பாங்க. அதாவது ஆதர் ஆஃப் த புக்கு ஆசிரியர். அங்கே வச்சு தான் ஆதவர்ஜுனாவை தாவேக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க இந்த ஜூனியர் விடன் குழுமம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ரவிச்சந்திரன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ சுட செய்தி உதயநிதி ஸ்டாலின் கைது அப்படின்ட்டு என்ன காரணம்னு பார்த்தா, த்ரிஷாவை பற்றி ஆபாசமாக பேசினார், இரட்டை அர்த்தத்தில் பேசினார், அதுக்காக கைதின்னு சொல்லப்பட்டிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா நேஷனல் சேனல் ஃபுல்லாக இதுதான் டிபேட்டாகவே ஓடி இருக்கு. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, குறிப்பிட்டெல்லாம் பேர் சொல்லலை. அவர் ஒன்று சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொன்னார், மற்றபடி அந்த பேரெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல இது ஒரு கடுமையான நடவடிக்கையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது உங்கள் காலத்தில் எங்கள் காலத்தில் சினிமா பார்த்துருப்போம். ஆமாம். ஐட்டம் டான்ஸ்னு ஒரு சாங். ஆமாம். ஜோதி மாலினி, அனுராதா, இதை போல் இந்த ஜெகன்மோகனில் நடித்த அவங்கள வச்சு ஒரு ஐட்டம் சாங் போடுவாங்க. அது இப்போ மருவி என்ன ஆயிடுச்சு, 20 வருஷமாக ஹீரோயினியே ஐட்டம் சாங் ஆடிடுவாங்க. ஆமாம். அந்த சம்பளத்தை எனக்கு கொடுத்துருவாங்க. ஆமாம் ஆமாம். ஹீரோயினியை வந்து இப்போ எலைட்டாக காமிச்சிட்டு போவாங்க. ஒரு ஐட்டம் சாங்கில் ஒரு செக்ஸை பாட்டு போட்டு மூமெண்ட்ஸ்லாம் செக்ஸுவலாக வச்சு ஒரு விஷயம் பண்ணி முடிச்சிடுவாங்க. இப்போ 20 வருஷமாக ஹீரோயினிகளே அந்த சாங்ஸை ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் திமுகவில் முன்னாடி வெற்றி கொண்டான், தீப்பொறி அறிமுகம், நன்னில விடுதலை விரும்பி இந்த புதுக்கோட்டையில் இந்த ஒரு அம்மா ஒன்று வரும். ஆமாம். அவங்கள வச்சு வண்ணை செல்லா ஆபாச பேச்சாளர்கள் பட்டியலை உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் தலைமை கழக பேச்சாளர்கள்னு ஒரு டேக்லைனை கொடுத்து ஊருக்கு போய் அசிங்கமாக பேசுகிறது தான் அவங்க வேலை. நான் கல்லூரி காலங்களில் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப நன்னிலம் நடராஜன் அவருடைய மருமகன் ஹோட்டலில் தான் நான் சாப்பிட்றேன். சாலியமங்கலத்தில் தங்கியிருந்தேன், பூண்டி காலேஜில் படித்தேன். சாலியமங்கலத்தில் நன்னிலம் நடராஜன் மருமகன் ஹோட்டல் வச்சுருந்தாரு. அங்கே தான் நான் மந்த்லியில் சாப்பிடும். அப்போ நன்னிலம் நடராஜன் ஐயா அங்கே வந்திருந்தார். வந்திருந்து மாலை முரசு பத்திரிக்கை படித்தார். அந்த மாலை முரசை நாங்களும் படிக்கிறோம். அவர் மீட்டிங் போனார் பக்கத்து ஊருக்கு. மருமகன் வந்து வாடா மாமா மீட்டிங் வேணாம். அப்போ காங்கிரஸ்காரனாக இருந்தேன், மூப்பனாரோட ஃபாலோயராக காங்கிரஸ்காரனாக. இல்லை வாடா மீட்டிங் போண்டா வாடான்னு எங்களால் அழைச்சிட்டு போனார். அதில் நாங்களும் ஒரு செய்தியை படித்தோம், அவரும் அதே செய்தியை படித்தார். என்னன்னா எம்ஜிஆர் அப்போ முதலமைச்சராக இருக்கிறாங்க. பெண்களுக்கு பனைமரம் ஏறுவதற்கான பயிற்சி வழங்கப்படும் ஒரு செய்தி வந்துச்சு. இந்த செய்தி அங்கே அவர் பேசினார். பொம்பளை பிள்ளைங்க பனைமரத்தில் மேலே ஏறும், நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவான், கீழே நின்று இப்படி பார்ப்பான் அப்படின்னு பேசினார். அதையே தான் இன்னைக்கு உதயநிதி பேசியிருக்காரு. இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி டஃப் தர்றதா அவர் தான். ஆமாம். ஆபாச பேச்சை பேசி
அந்த அந்த அர்த்தம் நீ பேரை சொல்லலை ஊரை சொல்லலைன்னு நீ வந்து சொல்லலாம். பட் நீ அந்த அர்த்தம் தொனிக்கிறது இல்லை. நீ பேசுனதுமே உன் தொண்டை ஒரு பேரை சொல்கிறானே, நீ பேசுனதுமே அடுத்த நிமிஷம் அவன் ஃபயர் ஆகி அந்த பேரை சொல்கிறான். அப்புறம் வந்து தண்ணி வரதை பற்றி பேசினார். இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், அடுத்து திமுகவை தலைமை தாங்க போகிற இடத்துக்கு இருக்கிற ஒரு தலைவன், மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்கிற நீன்னு, முதலமைச்சருக்கு ஈக்குவான பதவி தானே எதிர்க்கட்சி தலைவர் பதவியும், அந்த பதவியில் இருக்கிற நீ பேசலாமா? நீதிமன்றம் மதியானம் இந்த விசாரணை விசாரிக்கிற வரைக்கும் கைது செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் போலீஸ்காரங்க கைது செஞ்சிட்டாங்க. அது சட்டத்தை மீறிட்டாங்க, உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலை, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை மதிக்கலை அப்படின்னு எல்லா பேரும் குதிக்கிறான் திமுககாரன். ஏன்னா திருப்பரங்குன்ற விஷயத்தில் என்ன பண்ணீங்க, 5:55க்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க, மலை போல போய் ஏறுங்க, 6 பேரை அழைச்சிக்கிட்டு போங்க, அவங்கள வச்சு மலையில் தீபம் ஏற்றுங்க, தீபத்துள்ளன்னு சொன்னாங்க. நீங்கள் 6 மணிக்கு 144 போட்டு தடுத்து நிப்பாட்டிங்களா இல்லையா? திருப்பரங்குன்ற முருகன் கொடுத்துருக்கிற விஷயம் தூக்கிட்டு போய் கும்பிருட்டும். ஆனால் பத்ரி சேஷாத்திரி முன்னாள் ஒரு வீடியோ போட்டிருந்தா அதில் பார்த்தேன். ஆபாசமாக பேசுகிறதுக்கு ஒரு செக்ஷன்ஸ் இந்த புது சட்டப்படி 122 128 சொன்னார் அந்த செக்ஷனில். அதுக்கு வந்து 1000 ரூபா பெனால்ட்டி, 3 மாதம் இல்லைன்னா 3 மாதம் சிறை, இல்லாட்டி 3 மாதம் சிறை, 1000 ரூபா பெனால்ட்டி, அவ்வளவுதான் அதுக்கு தண்டனையே. இப்போ மோடியின் தாயாரை குறித்து ஆபாசமாக பேசுன சம்பந்தமாக அவர் போட்ட வீடியோவில் இந்த விளக்கங்கள்லாம் சொன்னார். ஸோ இதில் வந்து கேஸ் நிற்காது. இப்போ அழைச்சிட்டு போனால் ஜாமீன் கிடைச்சாலும் கிடைச்சிடும். ஆமாம். ஆனால் இதை ஒரு பிரச்சனையாக்கி அரசியலாக்கி இத்தனை அமைச்சர்கள் போய் வீட்டு வாசல்னு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர் சாயந்தரம் 4 மணி தான் ஏந்திரிப்பார், போலீஸ்காரனை போய் சீக்கிரமாக எழுப்பிவிட்டு அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு காலக்கடனே முடிக்கல அப்படின்லாம் சொல்லி. ஆமாம், அவர் வந்து 4 மணி தானே ஏஞ்சிருப்பார். அவர் சூரிய உதயத்தை பார்க்காத உதயநிதி அவர் அப்படி தான் இருப்பார். என்னுடைய கேள்வி என்னென்னா, திரு மாரிதாஸ் அவர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வீடியோ போட்டிருக்காரு. நயன்தாராவுக்கும் உதயநிதிக்கும் என்ன சம்பந்தம்? நயன்தாராவுக்கு இந்த திமுக அரசாங்கம் ஆண்ட போது என்னென்னலாம் ஃபேவர் பண்ணிச்சு, எப்படிலாம் நயன்தாரா சம்பாதிக்க உதவி செஞ்சிச்சு? நயன்தாரோடைய கணவர் விக்னேஷ் சிவனுக்கு வந்து இந்த செஸ் போட்டி நடத்துனாங்கல்ல, செஸ் கொடுத்தாங்க, ஆடு பண்ணுறதுக்கான அத்தனை விஷயத்தையும் அவர் கையில் தான் கொடுத்தாங்க. அவர் தான் ஆடு பண்ணி ப்ரொமோட் பண்ணாருங்கிறத ஆரம்பித்து ஈசிஆரில் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் வரப்போது தெரியறதுக்கு முன்னாடி, அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு பெரிய நிலத்தை நயன்தாராவை வாங்க வச்சார். அப்படிங்கிறது ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்காரு. அதை கனெக்ட் பண்ணி புது மேடையில் பேசுனா அந்த நயன்தாராங்கிற நடிகைக்கும் அசிங்கம், உனக்கும் அசிங்கம். அதே போல் நீ போய் பேசலாமா? இல்லை, நயன்தாராவை பற்றி இது பற்றி பேசுறதுனால ராதாரவி கச்சை விட்டே தூக்குனாங்களா அண்ணனை? ஆமாம், ராதா ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்கு வரலன்னு சொல்லி அண்ணன் கொஞ்சம் பேசுனாங்க, அதுக்கு ராதாரவியை கச்சை விட்டே தூக்குனாங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? நீ எப்படி பேசுகிற? நீ எல்லாத்தையும் விட்டு, நீங்கள் திமுகனாலே தரமற்றவர்கள், நியாயமற்றவர்கள், சமுதாய அக்கறையற்றவர்கள்ங்கிறதான் டேக்லைன். நீ ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவன், உனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. நீ அரசமைப்பு சாசனம் உருவாக்கிய பதவியில் அமர்ந்திருக்கிற அந்த அந்த அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்க வேண்டாமா? நீ 3ஆம் தர பேச்சாளர்களாட்டும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆட்டம் பேசினா, அவன் கூட இப்படி பேசலை. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட இப்படி பேசலை. அவருக்கு ஒரு இடத்துல தான் தண்ணி வரணும் அப்படிலாம் பேசலாமா? இது எவ்வளோ பெரிய ஆபாசமான ஒரு விஷயம். இந்த இது பெண்களை துறப்படுத்தி பேசலாமா? தெரிசாவுக்கும் விஜய்க்கும் கள்ள உறவு இருக்குங்கிறத நீ இப்போ அங்கே பிரகடனப்படுத்துகிற, அதானே எண்ணம் அதானே, உன்னுடைய சப்டெக்ஸ் தானே. அதை பற்றி பேசுகிறதுக்கான அதிகாரம் படித்தவங்க திருமதி சங்கீதா ஜோசப் விஜய், அவங்க கோர்ட்டில் நிற்கிறாங்க, அவங்க அங்கே பேசிப்பாங்க. அதை பற்றி பேச நீ யார்? உன்னை பற்றி பேச முடியுமா? உங்கள் அப்பனை பற்றி பேசலாம்ல. உங்கள் அப்பனை அதாவது எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவர் பேர் சுரேஷ்னு பேர், நான் கல்லூரி காலங்களில் அவர் என் ஃப்ரெண்ட். அவர் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுருக்கிறார். அவங்க அவங்களுடைய சிஸ்டர் பரதநாட்டியத்தில் வந்து அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அரங்கேற்றம் பண்ண பொண்ணை கருணாநிதி தூக்கிட்டு போயிட்டதாகவும், அதை போய் அந்த பொண்ணை கற்பழித்து விட்டதாகவும், அந்த பெண் அதில் தீக்குளிச்சு செத்ததாகவும், அந்த குடும்பத்துக்கு எம்ஜிஆர் மிகப்பெரிய உதவி செய்ததாகவும் அந்த அந்த நண்பர் என்கிட்ட கூறி அதற்கான பத்திரிகை ஆதாரங்களெல்லாம் எடுத்து போட்டார் என்கிட்ட, தினத்தந்தியில் வந்த செய்தியெல்லாம். இது வந்து 86 தஞ்சாவூரில் அந்த பையன் சொந்த வீடு இருக்குது, அவங்க நேட்டிவ் தஞ்சாவூர், மெட்ராஸில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க.
அந்த இறந்து போன பெண்ணினுடைய தங்கையவோ அக்காவையோ தான் கவிஞர் கண்ணதாசனுடைய ஒரு மகன் திருமணம் செய்திருக்கிறதாவும் அப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்குலாம் அவங்க அப்போ தாத்தங்காலத்துலேருந்து விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பொது மேடையில் இரட்டை நீ இப்படி பேசு. இல்லை நான் பார்க்கும்போது சார் இப்போ சமீபம் நம்மளும் நீண்ட நாளாக அரசியலை பார்த்து கொண்டு இருக்கோம், கண்காணித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது மாதிரி ஆபாசமான பெண்களை பற்றி கொச்சையாக பேசுகிறதோ, அமைச்சராக இருந்தவங்களோ முன்னாள் அமைச்சராக இருந்தவங்களோ யாருமே பேச மாட்டாங்க, ஒரு டீசெண்டாக தான் இருந்திருக்கு. பட் திமுகவில் மட்டும் நீங்கள் தொடர்ந்து இது போகிற வன்மத்தோடு பேசுவது என்ன பார்க்குறீங்க? திமுக தொண்டர்களை திமுக கரவேட்டி கட்டினாலே அவன் ஆபாசமாக இருப்பான், அசிங்கமாக இருப்பான், சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைப்பான். அவன் கைத்தட்டான லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்து இதுக்கு கைத்தட்டி ரசிக்கிறானே, இந்த கேவலத்தை கைத்தட்டி ரசிக்கிறானே. இளைஞரணி மாநாடு போட்டால் தொடைக்கு மேலே ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுற பொம்பளைங்களை உட்காந்து கைத்தட்டி ரசிக்கிறானே. இதுதான் அவன் கலாச்சாரமாக அந்த தொண்டர்களை உருவாக்கி வச்சிருக்கிறான். அதுக்கு தான் மக்கள் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாலின் எடப்பாடிகிட்ட தோற்றுந்தான் ஒரு மரியாதையாக இருந்திருக்கும். கட்சி ஆரம்பித்த 2 வருஷம் கழிச்சு அரசியலே என்னன்னு தெரியாத, அரசு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாத, ஒரு மண்ணும் தெரியாத ஒரு கூட்டத்திட்ட உங்களை தோல்வியை தழுவ வச்சிருக்கு மக்கள். இதுலேருந்துனாச்சும் நீங்கள் பாடம் கற்பிக்கணும்ல. கண்டிப்பாக இந்த பாடம் கற்பிக்கவில்லை என்றால் திமுக என்ற இயக்கத்தை திரு உதயநிதி ஸ்டாலின் அழிச்சு ஒழிச்சிடுவார். சொச்ச நச்சம் இருக்கிறவங்களும் போயிடுவாங்க. இதற்கான முயற்சியை உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுக்கிறத நான் பார்க்குறேன். சார் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு 5 வருஷம் லீவ் போட்டிருந்தாங்க நிறைய பேர். குறிப்பாக வந்து சினிமா துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் லீவு, யாருமே வெளியே வரல. திடீர்னு இப்போ வந்து ஆட்சி மாறினோன்னே எல்லா சினிமா துறையை சேர்ந்தவங்களும் ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்க, போராட்டத்துக்கு வராங்க. குறிப்பாக வந்து நீட் பேன் சொன்னால் உடனே வந்து கிளம்பி வந்துடுறாங்க, குரலை உயர்த்தி பேசுகிறாங்க, நாங்கள் மட்டும் இருந்திருந்தா இப்படி தெரியுமாலாம் பேசுகிறாங்க. திடீர்னு அந்த அந்த எலிகள்லாம் பொந்தில் இருக்கும், திடீர்னு வெளியே வரும் பாருங்க. அது மாதிரி திடீர்னு வெளியே வந்திருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க இதெல்லாம்? 5 வருஷமாக எல்லாம் கோமாவில் இருந்தாங்க. இந்த பிரகாஷ் பைய, இந்த ஆடு அமீர் பைய, வெற்றிமாறன், இந்த கூட்டம்லாம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இந்த அரபிங்கெல்லாம் சவுதி அரேபியாவில் ஒரு துண்டு போட்டிருப்பாங்க, சேப்பும் மல்லையும் கலந்த ஒரு கட்டமாக இருக்கும். அது வந்து அரபியர்கள் போடக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் துண்டு போட்டு அதை டேக்லைன் போட்டு தான் இது வச்சுருப்பாங்க. அந்த துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு காசாவில் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், மோடிக்கு போய் இஸ்ரேலுக்கு போயிட்டு வராரு, அவர் இந்தியாவுக்கு வந்து வர்றதுக்குள்ளே அடிக்க ஆரம்பிக்கிறான், அப்போ 2 பேருக்குள்ளே என்ன தொடர்பு, மோடி தான் சொல்லி கொடுத்தாரா, அப்படிலாம் இந்த பசங்க வந்து பேசினானுங்கள்ல, போராடினானுங்கள்ல. காசாவில் இங்கேருந்து 6000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட உள்ள காசாவில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டதுக்கு இங்கே போராடினானுங்களே. நம்ம நாட்டினுடைய ஒரு பகுதியாக இன்று வரை நாம் கண்காணிக்கக்கூடிய, இன்னைய வரைக்கும் அங்கே சட்டமன்ற தொகுதியை நம்ம கால்ஃபார் பண்ணி எலெக்ஷன் நிப்பாட்டுறோம், பாராளுமன்ற தொகுதியை சொல்லி எலெக்ஷன் நிப்பாட்டுறோம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்ப வச்சுருக்கிறோம். அவன் ஆசாதி காஷ்மீர்னு சொல்லி அங்கே எலெக்ஷன் நடத்துகிறான், ஜனாதிபதியை கொண்டு வர்றான், எம்பி எலெக்ஷன் நடக்குது, எல்லா விஷயமும் நடக்குது. அங்கே இருக்கிறவன் காஷ்மீரிகள். அந்த காஷ்மீரிகள் மீது எலெக்ஷனை புறக்கணித்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக பேரணி போன மக்கள் மீது கடுமையான தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் தாக்கி கிட்டத்தட்ட 200 பேரை கொலை பண்ணியிருக்கானு. அரசாங்கம் சொல்கிறதே 35 பேர். பாகிஸ்தான்காரன் என்னைக்கு உண்மையே பேச மாட்டான், ஆமாம், திமுக காரனாட்டம் அவனும் என்னைக்கு உண்மையை பேச மாட்டான். ஆனால் அவனே 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறான். அப்படின்னா அது சாவி எண்ணிக்கை 300 இருக்கணும். பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாரும் ஈவு இறக்கமற்ற முறையில் கொள்கிறான். அவங்களும் இஸ்லாமியர்கள் தானே. இந்த பிரகாஷ்ராஜ் பை எங்கே போனான், இந்த ஆட்டு அமீர் பை எங்கே போனான், இந்த வெற்றிமாறன் எங்கே போனார், ஏன் இப்போ வந்து போராடலை? அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது சார். 5 வருஷமாக மு.க. ஸ்டாலினுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். அப்போ அவங்க போராட மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் திமுகவில் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், திமுகவுக்கு வேலை போனவங்க, சோரம் போனவங்க. அவங்க அப்போல்லாம் போராட மாட்டாங்க. திமுக ஆட்சியில் இல்லையா, அப்படியே புட்டீசல் போல் கிளம்பி வருவாங்க, போராடுவாங்க. மத்திய அரசாங்கத்தை எதுக்கணுமா, உடனே பொதன்னு புந்துலேருந்து போட்டு ஈசல் பூச்சியாட்டம் வந்துடுவாங்க. ஆனால் இங்கே வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி வந்து அசால்சேஷன் பண்ணப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டப்பெல்லாம் அமைதியாக இருப்பாங்க. ஜோதிகா அமைதியாக இருக்கும். ஆமாம், அவங்க சூர்யா அமைதியாக இருப்பார். ஆனால் இதுக்கு நீட்டுக்கு உடனே வந்துடும். கோயில் பெருசா, ஆஸ்பத்திரி நல்லதா, ஆஸ்பத்திரி அசிங்கமாக இருக்குது, கோயில் பலபலன்னு இருக்குது, சம்பளம் வாங்குறீல்ல, கொண்டு போய் ஆஸ்பத்திரி கூடி 10 கோடி ரூபா சரி பண்ணு. 2021 2020 வரைக்கும் ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்துச்சு, கோயில் எப்படி இருந்துச்சு, அவையா பேசல. அப்போ ஜோதிகா இன்னைக்கு வந்து ட்விட்டு போடுது,
அறிவு இருந்தால் அதெல்லாம் செய்யுங்களா? எல்லாம் தான் கேட்குறாங்க. இந்த இந்த இளைஞர்கள், இவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் எது இந்த தேசத்துக்கு நல்லதுன்னு நினைக்கணும். இப்போ சமீபத்தில் அஜித் தோவல் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு, முழு வீடியோவும் பார்த்தேன். மிக அற்புதமான ஸ்பீச். இந்த நாடு ஸ்திரத்தன்மையுடன் இருந்தால் தான் இன்றைக்கி ஜென்சியாக இருக்கிற நீங்கள் நாளைக்கு உங்கள் பிள்ளை குட்டிங்க இங்கே சுதந்திரமாகவும் நல்ல முறையிலும் வாழ முடியும். நாடு ஸ்திரத்தன்மையோடு இருக்கணுமா, நாடு ஸ்திரத்தன்மையற்று இருக்கணுமாங்கிறத இளைஞர்களாகிய நீங்கள் சிந்திங்கிறார். அப்போ இந்த இளைஞர்கள் தான் இதில் முடிவு எடுக்கணும். எங்கேருந்தோ ஒரு கரப்பாம்பூச்சிக்காரன் ஒரு சிஐஏவோட பணத்தை வாங்கிக்கிட்டு ஃபோர்டு ஃபவுண்டேஷன்லேருந்து கிளாரி கிளின்டன் வச்சுருக்கிற ஒரு ட்ரஸ்ட்லேருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு சார்ஜோரஸ்ட்டை பணத்தை வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு லீடு கிடைக்காதுன்னு தவிச்சிட்டு இருந்தவனுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அவன் சுப்ரீம் கோர்ட்டை தான் இலக்காக வச்சு போராடணும். ஆனால் அவன் பாரதிய ஜனதா கட்சி இலக்காக வச்சு போராட வர்றான். அவன் பின்னாடி நீங்கள் வந்து ஒரு ஒரு எந்த சிந்தனையும் இல்லாமல் அவன் யார் என்ன, அவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான், அவனுக்கு ஏது பணம், எந்த விஷயமும் தெரியாமல் நீங்கள் போய் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க போராட்டத்தில். அதே போல் தான் இந்த அமீர், இந்த பிரகாஷ்ராஜ், இந்த ஒன்றுத்துக்கு உருப்படாத நீலம் ஃபவுண்டேஷன், ரஞ்சித்து, இவர்கள்லாம் ஒரு 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 மாதிரியான சைக்கோக்கள். இல்லை சார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டை பற்றியோ அந்த விஷயத்தை பற்றிலாம் ஆர்ப்பாட்டத்தில் பேசவே இல்லை. எனக்கு ஒரே கேள்வி தான் சார். அவங்க வாழ நிலத்தில் போராடுறாங்க. யார் அவங்க? வலது கம்யூனிஸ்ட். அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அரசுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே போராடுறாங்க. தமிழக அரசு என்ன பண்ணுது? வெளியில் போராடுறதுக்கு அனுமதி தரலை, ஸ்ட்ரிக்டாக அனுமதி கிடையாதுன்ட்டாங்க. அப்போ அவங்க கட்சி அலுவலகத்திலே போராடுறாங்க. அங்கே ஜென்சி டிஎம்கேன்னு டிஷர்ட் போட்டு 10 பேர் போய் உட்காந்துருக்குறான். ஸோ திமுக அஜெண்டாவுக்காக பணம் வாங்கிக்கிட்டு செயல்படக்கூடிய அமீர், பிரகாஷ்ராஜ், வெற்றிமாறன், பாரஞ்சித்து, இந்த கும்பல் ஃபுல்லாக அங்கே இருக்குது. இந்த கும்பலுக்கு இடையில ராஜ்மோகன் அங்கே போகலாமா அமைச்சர்? ஆமாம், அவமானப்படுத்தி அனுப்புனாங்க, அது வேறு பிரச்சனை. அங்கே நீ போகவே கூடாது, நீட்டை ஒழிப்போன்னு சொல்லக்கூடாது. ராஜ்மோகனுக்கும் முதலமைச்சர் ஜோசப்புக்கும் இந்த போராடக்கூடிய இந்த பிரகாஷ்ராஜ்லேருந்து ஆரம்பித்து ஆட்டு அமீர்லேருந்து வெற்றிமாறன்லேருந்து பாரஞ்சித்லேருந்து இங்கே பால நிலத்தில் போராடுறீங்கடா மானங்கட்ட பசங்களா, நீங்கள் நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்கடா. ஏங்க எவனும் சுப்ரீம் கோர்ட் போக மாட்டேங்கிறான்? 8 வருஷமாக நீட்டு நடக்குது. ஆமாம், 8 வருஷமாக நீங்கள் போராடுறீங்க. வாங்கி கொடுத்தது வேறு. 5 வருஷமாக வந்து சைலண்ட் மோடில் இருந்தீங்க. அந்த 5 வருஷமும் இங்கே நீட்டு நடந்துச்சு. இப்பயும் நீட்டு நடக்குது, நாளைக்கு நடக்க போகுது. அந்த எக்ஸாம் நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அந்த எக்ஸாமை தடை பண்ணும் பால நிலத்தில் உட்காந்து நீ கோஷம் போட்டால் எப்படி அந்த எக்ஸாமை தடை பண்ண முடியும்? எப்படி தடை பண்ண முடியும்? ஒருத்தனுக்காச்சும் நீங்கள் ஆம்பளையாக இருந்தீங்கன்னா, நேர்மையானவர்களாக இருந்தீங்கன்னா, இந்த நீட்டு இருக்கக்கூடாதுன்னு உண்மையிலேயே நீங்கள் மனப்பூர்வமாக நினைக்கிற கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போங்க. தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டு போட்டோம், ராஜ்மோகன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக சொல்லுங்கள். போக மாட்டேங்கிறாங்க. நீட்டை கொண்டு வந்ததே திமுக. இதை பற்றி நம்ம பேசிட்டோம் 1000 தடவை. ஆமாம், நீட்டை நடத்த சொல்லி உத்தரவு விட்டது 5 நீதிபதிகள் கூட அடங்கிய அரசியல் சாசன அமர்வு தான் நீட்டை நடத்தணும்னு சொல்லியிருக்குது. அந்த நீட்டை தடை பண்ணணும்னு சொல்லி ஒரு வழக்கு வருது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ப. சிதம்பரத்தின் மனைவி போய் அங்கே வாதாடி இனி நீட்டு தடை என்பதற்கான சாத்தியமே இல்லைன்னு வெளியில் வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. போங்க அதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. எங்கள் மாநிலத்துக்கு நீட்டு வேண்டாம், நீட்டை தடை பண்ணு அப்படின்னு இந்த ஆட்டு அமீர் செய்யட்டும். நீ தான் போதைப் பொருள் கடத்தி நிறைய காசு வச்சிருக்கிய, அதை எடுத்துகிட்டு போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ. இல்லை, இவங்க நீட்டு பிரச்சனைலாம் கூட தொடர்ந்து வந்து மோடி அவர்களையும் அமித்ஷாவையும் விமர்சனம் பண்ணிட்டு வேற எந்த விஷயத்தையும் பேசாமல் அவங்க வேற அமித்ஷாவையோ மோடி ஐயாவையோ விமர்சனம் பண்ணுறதுக்கு இவங்கள்ட்ட எந்த சப்ஜெக்ட்டுமே இல்லை சார். இப்போ ஆர்விஎஸ் மணி, முன்னாள் உள்துறை செயலாளர், மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளராக இருந்தவர், தி மித் ஆஃப் ஹிந்து டெரரிசம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறாரு? 26/11 மும்பையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலும் மாலேகான் குண்டுவெடிப்பு தாக்குதலும் இந்திய தேசிய காங்கிரசும் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐயும் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டி ஹிந்து தீவிரவாதிகள் என்று அடையாளப்படுத்துவதற்காக இந்த தீவிரவாத செயலை நடத்தது ஹிந்துக்கள் தான், அதுக்கு காரணம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான், அப்படி என்கின்ற ஒரு நிலையை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மும்பை தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலையும் மாலேகான் குண்டுவெடிப்பு தாக்குதலையும் நடத்தியது இந்திய தேசிய காங்கிரசும் ஐஎஸ்ஐயும் சேர்ந்து தான் புக் எழுதியிருக்காரு.
ரங்கராஜ் பாண்டேகிட்ட பேட்டி கொடுத்துருக்காரு, ஏஎன்ஐயில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு போராட வாங்கடா. ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை குலைப்பதற்காக, ஒரு அரசியல் கட்சியை அழிப்பதற்காக, ஒரு இயக்கத்தை, பதிவு செய்யப்படாத 100 ஆண்டுகள் கண்ட ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு இயக்கத்தை அழிப்பதற்கு, அதன் மீது ஒரு தீவிரவாத சாயத்தை பூசுவதற்காக, அடுத்த எதிரி நாட்டினுடைய உளவு அமைப்புடன் சேர்ந்து கொண்டு இங்கு ஒரு தொடர் குண்டுவெடிப்புகளை நடத்தி கொண்டிருந்த ஒரு கட்சியின் மீது, இந்த நாட்டை 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த பாரம்பரியமிக்க சுதந்திர போராட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் கட்சியின் மீது, 100 ஆண்டுகளுக்கு மேன்பு செயல்படக்கூடிய இந்திய தேசிய காங்கிரசின் மீது ஒரு முன்னாள் அரசு அதிகாரி, உள்துறையில் பணியாற்றியவர் டேரிங்காக குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதை எதிர்த்து இந்த ஒரு பய பேசியிருக்காங்க சார். இவனுக்கு இப்படி ஒரு புக் வந்ததுன்னு தெரியுமா? RVS மணிங்கிறவர் இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருன்னு தெரியுமா? இல்லை, இன்னொரு விஷயம் என்ன சார், இந்த நீலம் பதிப்பகம்னு ஒன்று இருக்குது. நேற்று ஒருத்தர் குற்றம் சாட்டியிருந்தார், அம்பேத்கரோட காதல் கவிதைகள் அப்படிலாம் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, அந்த ஒரு புத்தகம் என்பது நீங்கள் சராசரியாக வாங்கினா 150 ரூபா தான் அதோட மதிப்பான். ஆனால் நீலம் பதிப்பகத்தில் போனீங்கன்னா 350 ரூபா 400 ரூபா அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து விளிம்பு நிலை மனிதருக்கு இந்த புத்தகத்தில் போடுறீங்க, ஆனால் அது ஒரு 150 ரூபான்றது ஒரு 100 ரூபாய் விற்கணும். ஆனால் அதையே நீங்கள் 400 ரூபா 500 ரூபான்னு பல பட்டையோட போட்டு மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு ரஞ்சித் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு சமீபத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சார்? சார், அவங்க எல்லாருக்கும் சம்பாதிக்கணும் சார். ஜாதிய உணர்வுகளையும் இன உணர்வையும் தூண்டிவிட்டு ஏதோ ஒரு விதத்தில் காசு பார்க்கணும். ஏன் அது நீலம் ஃபவுண்டேஷனுக்கு நீ டொனேட் பண்ணு, நீ தான் ஒரு இப்போ 4 படம் எடுக்கிற, தயாரிக்கிற, கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிக்கிற, நீ டைரக்ட் பண்ணால் உனக்கு 2 கோடி 3 கோடி ரூபா சம்பளம் கிடைக்குது. அந்த நீலம் ஃபவுண்டேஷன் மூலயமா அந்த புக்கத்தை இலவசமாக அடித்து பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் இருக்கிற ஒவ்வொரு சாமானியனுக்கும் இலவசமாக கொடு. 100 ரூபா புக்கை 400 ரூபாய்க்கு விற்று அதில் எப்படி சம்பாதிக்கலாம்னு மூட்டை கட்டி நிற்கிறேன். சார், இந்த மனிதர்களுக்கு எல்லாருக்குமே சார் ஒரு நேர்மையோ, ஒரு தொலைநோக்கு பார்வையோ, ஒரு தேச எண்ணமோ, மோடியை எதிர்க்கிறதும் பிஜேபி எதிர்க்கிறதும் அது அரசியல் ரீதியாக எதிர்க்கணும். இந்த தேசத்தை எதிர்ப்பதும், இந்த தேசத்தை அவமானப்படுத்துவதும், இந்த தேசத்தை அசிங்கப்படுத்துவதற்கும் பண்ணிட்டா அது பிஜேபியை எதிர்த்ததா அர்த்தம், பண்ணிட்டா அது மோடியை எதிர்த்ததா அர்த்தம். அப்படி என்கின்ற நிலைப்பாட்டுக்குள்ளே நின்று இவங்கெல்லாம் களமாடுறதுங்கிறது கண்டிக்கத்தக்கது. இது வந்து இந்த இந்த சமூகத்திற்கு வந்து நல்லது எதையும் செய்யாது. அதை அவர்களை நம்பி செல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இந்தியா எப்படி இருக்கு, 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சு, 2013 இருந்த இந்தியாவுக்கும் 2026 இருக்கிற இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த இளைஞர்கள் கையில் உள்ள ஃபோனில் நெட்டில் தேடி பாருங்கள். இதற்கு முன்பு எப்படி சாலைகள் இருந்தன, தேசிய நெடுஞ்சாலைகள் எத்தனை இருந்தன, எத்தனை கிலோமீட்டர் இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி பல்கி பெருகிருக்கு, என்னென்னலாம் டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்குது, ஏன் இத்தனை வருஷமாக யாரும் செய்யலை, ஏன் இந்த அரசாங்கத்துக்கு மட்டும் ஏன் அப்படி செய்கிறாங்க, இந்த அரசாங்கம் வந்து 13 வருஷம் ஆயிடுச்சு, இந்த 12-13 வருஷத்தில் ஊழலே இல்லை, போன அரசாங்கத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஊழல் டிக்ளேர் ஆகிட்டே இருந்துச்சு, ஆனால் அதே அதிகாரிகள் தான் இருக்காங்க, அதே அரசாங்கம் தான், அதே வரி வைப்பு தான், அதே வருமானம் தான் வருது, இவர்களால் மட்டும் எப்படி இப்படிலாம் செய்ய முடியுது, ஒரு வந்தே பாரத் ரயிலை விட முடியுது, ஒரு ஹைட்ரஜன் ரயிலை விட முடியுது, விமான நிலையங்கள் 60% இன்க்ரீஸ் பண்ணப்படுது, மருத்துவக் கல்லூரிகள் 100% அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது, ஏன் செய்கிறாங்க? இந்த டெவலப்மெண்ட் நமக்கு முக்கியமா? இதனால் இந்தியா முன்னேறுமா? இதனால் இந்தியர்கள் முன்னேற்றப்படுவார்கள்? இதனால் நம்மளது வாரிசுகள் பலனடைவார்களா? அப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்கள் இவர்களை நம்பி போக மாட்டாங்க. இப்படி யாரும் சிந்திக்கக்கூடாதுங்கிறது தான் இவர்களுடைய அமீர் பிரகாஷ்ராஜ், இந்த நீலம் ஃபவுண்டேஷன், ரஞ்சித் போன்ற அயோக்கியர்களின் ஒரு ஒற்றை அஜெண்டாவாக இருக்குது. சார், இப்போ அடுத்தது தாவேக ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாள் ஆகிப்போச்சு ஆட்சியின் செயல்பாடுகள். பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் அது நெகட்டிவாகவும் இருக்கும், பாசிட்டிவாக இருக்குது. எல்லாம் வந்து சிலர் என்ன சொல்கிறாங்க, சார் ஆட்சியில் மொத்தமாக லஞ்சம் ஒழிஞ்சே போச்சு சார், லஞ்சம் எங்கேயுமே இல்லை சார். அவர் சொன்னார்ல சார், உங்கள் மாமா விஜய், அண்ணன் விஜய், உங்கள் அப்பா விஜய், இது மாதிரி வந்து நீங்கள் யார் சொன்னாலும் இது மாதிரி ஸ்வேராக சொல்லுங்கள், லஞ்சமே வாங்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இப்போ சார் உண்மையாகவே ஊழல் ஒழிந்திருக்கிறதா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர், அந்த அம்மா பேர் மறந்துடுச்சு எனக்கு, அவங்க தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கிறாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமனத்தில் ஞானசௌந்தரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமனத்தில் லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு தான் அப்பாயின்மெண்ட் நடக்குது.
அப்படின்னு அவங்க ஒரு அவிடவிட் போடுறாங்க, கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க, பப்ளிக்கில் வந்து பேசுகிறாங்க. யார் செஞ்சானோ அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசி இதில் ஈடுபட்டவர்கள் மீது, பணம் வாங்கியவர்கள் மீது, லஞ்சம் வாங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத தாவேக்கா அந்த அம்மாவை கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. ஆமாம். தென் மாவட்டங்களில் ஒரு ஆடியோ வெளியிடுறார், நான் வெட்டிடுவேன், நான் குத்திடுவேன்னு ஒரு அமைச்சர் பேசுகிற ஆடியோ ஒருத்தர் வெளியிடுறார். வெளியிட்டவரை கட்சியை விட்டு தூக்குறாங்க. ஸோ இவர்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று நம்ம நம்பணும். ஊழலுக்கு எதிரானவர்கள் நம்ம நம்பணும். நம்புகிறவன் பைத்தியக்காரனாக இருக்கணும், இல்லை சுயநினைவு இல்லாதவனாக இருக்கணும். ஊழல் நீக்கமர நிறைஞ்சிருக்குது. அரசு அதிகாரிகள் திருடக்கூடாது. ஒரு விஓஓ 2000 ரூபா சம்பளம் வாங்கிடக்கூடாது. ஒரு தாசில்தார் 10,000 ரூபா வாங்கிடக்கூடாது. ஆனால் அமைச்சர்கள் வாங்கணும், கட்சிக்காரன் வாங்கணும், போஸ்டர் அடித்து ஒட்டணும். நம்ம போனால் பிரம்மாண்டமான கூட்டங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஆதவர்ஜுனாவுக்கு பெரிய பெரிய போஸ்டர் அடிக்கணும், ராஜ்மோகனுக்கு பெரிய பெரிய போஸ்டர் அடிக்கணும். இந்த வேலைகள் செய்கிறதுக்கு கட்சிக்காரனுக்கு பணம் வேணும். முன்னாடி படம் வரும், படம் வந்தால் பிளாக்கில் டிக்கெட்டை விற்பானுவோம். பிளாக்கில் டிக்கெட்டை விற்று 100 ரூபா டிக்கெட் 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு விற்று நம்ம ரசிகர்கள்ட்ட காசு இருக்குதோ இப்போ பாலாபிஷேகம் பண்ணுவானோ. இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டோம், படம் வராது, அவங்களுக்கு வருமானம் வேணுங்கிறதுக்காக கட்சிக்காரன் சம்பாதிக்கலாம். கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்லாம் சம்பாதிக்கணும். அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்ததன் அடிப்படையில் தான் 30 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கிட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமனங்கள் நடந்திருக்குது. இது உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லாருக்கும் தெரியுது. ஒரு அமைச்சரை வச்சுருக்கீங்க, மாமனார் லஞ்சம் வாங்குறாராம். ஆமாம், பல உறவினர்கள் தான் வாங்குறாங்களா. ஜூனியர் விகடனில் அதனுடைய கவர் ஸ்டோரி இருந்திருக்கு. ஜூனியர் விகடன் தான் இந்த தாவேக்கா உருவாவதற்கும் இந்த தாவேக்காவிற்கான பெரிய பேக்போனை உருவாக்குனதும் ஜூனியர் விகடன் தான் உருவாக்குச்சு. திட்டமிட்டு செய்யப்பட்டது. எப்படியாவது திருமாவளவனையும் விஜயையும் ஒன்று சேர்த்துடணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி விகடன் குழுமமே இதில் ஈடுபட்டு அந்த குழுமத்தின் சார்பாக ஆதவர்ஜுனா பெரிய ரைட்ரு, இது வரைக்கும் 100 புக்கு எழுதிட்டார், பெரிய வரலாற்று புலனாய்வு ஆசிரியர், அவரை வச்சு அம்பேத்கருக்கு ஒரு நூல் எழுத சொல்லி இவங்க பப்ளிகேஷனில் அதில் வெளியிட்டு அதனுடைய வெளியீட்டு விழாவுக்கு விஜயவும் திருமாவளவனும் ஒரே மேடையில் ஏற்றி 2 பேரையும் கை கோக்கிறதுக்கு முயற்சி எடுத்தது ஜூனியர் விகடன். அதில் கடைசி நேரத்தில் ஸ்டாலின் கூப்பிட்டு மிரட்டினதுனால திருமாவளவன் வராமல் அந்த புக்கினுடைய ஆதர் என்கின்ற அடிப்படையில் கட்டாயமாக ஆதவர்ஜுனா அதில் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை தானே இருந்தார். திருமாவளவன் வந்திருந்தாலும் ஆதவர்ஜுனா இருந்திருப்பார். அதாவது ஆதர் ஆஃப் த புக்கு ஆசிரியர். அங்கே வச்சு தான் ஆதவர்ஜுனாவை தாவேக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க இந்த ஜூனியர் விகடன் குழுமம். அதற்கான கைமாறு தான் கலை என்கின்ற முதன்மை ஆசிரியராக ஜூனியர் விகடன் குழுமத்தில் பணியாற்றியவர் இன்று முதலமைச்சருடைய தனிச் செயலாளராக இருக்கிறார். அந்த ஜூனியர் விகடன்லேயே உங்களை பற்றி கரைச்சி ஊத்துறானே, நீங்கள் என்ன ஊழலுக்கு எதிராக என்ன பண்ணிவிட்டீங்க? அந்த ஞானசுந்தரியை நீங்கள் தக்க வச்சுட்டு ஞானசுந்தரி யாரை குற்றம் சாட்டியதோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் நாங்கள் ஒத்துப்போம். நீங்கள் ஞானசுந்தரியை கட்சியை விட்டு தூக்கிட்டு லஞ்சம் வாங்கினவனை கட்சிக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன முதலமைச்சர், நீங்கள் என்ன ஊழலற்ற ஆட்சியை தர போகிறீங்க? இன்னைக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சின்னதாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குது. உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் திமுக ஆட்சி நல்லா தானே இருந்துச்சு. ஆமாம், இந்த திமுகவோட ஜெராக்ஸ் காப்பி தானே சார், அவங்களே சொல்லிட்டாங்களே 2.0. திமுகவிற்கும் எங்களுக்கும் கொள்கை வரியில் எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்கள் திமுக என்கின்ற அறிஞர் அண்ணா போன்றவர்கள் தலைவர்களை உருவாக்கி இந்த கட்சியை வைத்துக்கொண்டு கொள்ளையடித்து நாட்டை சுரண்டி விட்டார்கள். நாங்கள் அதே கொள்கையை கடைபிடித்து இந்த நாட்டை சரிப்படுத்துவதற்கு வந்திருக்கிறோம். அவர்கள் தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தானே இவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0 ஆட்சி தான் நடைபெறுகிறது. அவர்களும் ஒரு உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் காத்திருந்து உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் நேர்மை, நியாயம், நீதி, எருமையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் கொள்ளையடித்தார்கள். அதே விஷயத்தை திரு விஜய் அவர்கள், திரு ஜோசப் அவர்களுடைய அரசாங்கமும் அவருடைய ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஒன்றிய செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் நிச்சயமாக கோடி கோடியாக கொள்ளையடிக்க தான் போகிறார்கள். என்ன எனக்கு ஒரே ஒரு திருப்தின்னா இந்த ஆட்சியில் பாராட்ட வேண்டியதுன்னா திமுக என்கின்ற தீய சக்தி அனைத்து மட்டத்திலும் அழிச்சு ஒழிக்கணும். அதற்கான காரியங்களை முதலமைச்சர் ஜோசப் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு செய்ய முனைப்பு காட்டியிருப்பதாக நம்புகிறேன்.
செந்தில் பாலாஜி மேலே வழக்கு போட்டாச்சு, இன்னைக்கு உதயநிதியை தூக்கி உள்ளே வச்சாச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற ஏவாவேலு, துரைமுருகன், KN நேரு எல்லார் மேலேயும் நீ பொய் வழக்கெல்லாம் போட வேண்டாம். KN நேரு மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கு. அந்த கடிதத்தின் அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டோன்னா நீ துரைமுருகன் லைஃப் KN நேரு லைஃப் முடிஞ்சு போச்சு. மணல் கொள்ளை சம்பந்தமாக சேட்டலைட்லாம் வச்சு ஆய்வு நடத்தி ஒரு பெரிய ஆய்வே நடத்தி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் தடை இருக்கிறதுனால அங்கே மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியல. அந்த கேஸை வாபஸ் வாங்கினா துரைமுருகன் மாட்டிப்பார். அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு பணப்பரிமாற்ற வழக்கில் நாங்களும் விசாரணை பண்ணுறோம், அமலாக்கத்துறை போய் கேட்டப்ப நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லி போலி காவல்துறை மறுத்துச்சு, தமிழக காவல்துறை. அதை அமலாக்கத்துறை விசாரிக்கலான்னு சொல்லு. அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப 284 கோடி ரூபாய் மெட்ரோ ஃபேஸ் 1ல் மு.க. ஸ்டாலின் லஞ்சம் வாங்கியிருக்காரு, அதற்கான ஆதாரம் இருக்குது, நான் சிபிஐட்ட இது சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அவர் கம்ப்ளைண்ட் டெல்லியில் கொடுத்துட்டு தமிழ்நாட்டு வரத்துக்குள்ளே சிபிஐ மேலே சேங்ஷன் போட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அரசு சேங்ஷன், அந்த சேங்ஷனை நீக்கிடு. நீ தான் தூய ஆட்சி கொடுக்க போறில்ல, நீ தான் நேர்மையான ஆட்சி கொடுக்க போறில்ல. லஞ்சம் கேட்டால் எங்கள் அண்ணன் விஜய்கிட்ட சொல்லுவேன், எங்கள் அண்ணன் மாமா விஜய்கிட்ட சொல்லுவேன், எங்கள் அப்பா விஜய்கிட்ட சொல்லுவேன்னு சொல்றில்ல. நீ நேர்மையான ஆட்சி நான் கொடுக்க போகிற. சிபிஐ உனக்கு ஒன்று எதிரியா இல்லைல்ல, சிபிஐ மேலே உள்ள சாங்ஷனை எடுத்துரு. சிபிஐ தூக்கிட்டு போவோம், வச்சு செய்யும், திமுக அழிஞ்சு போயிடும், அப்புறம் நீங்கள் நான் போட்டு பார்த்துப்போம். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.